இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாச்சாரம், அதாவது அது வேலுப்பிள்ளை வேலாயுத பிள்ளைன்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கணும். நடிகர் விஜயின் மனைவி வாழ்ந்த வீடுன்னு சொல்லி முதல்ல ஒரு வீடை காட்டினா, அது ஏன் அந்த வீடு மாறி காட்டினான்னு சொல்ல போனால் வேலாயுத பிள்ளை வேலுப்பிள்ளைன்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தவ, அந்த ஒரு காரணத்தால் வீட்டை மாறி காட்டு. இந்த வீட்டோடைய பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் ஒரு நாச்சார் பின்பக்கம் இல்லை, இந்த பக்கத்துலேயே நாச்சார் இருந்தால் பரம்பரை வீடு. இந்த தடவை குள்ள விடாமல் காட்டிட்டேன். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கேன். நல்ல இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் நிற்கிற இடம் காசிபீரன் வைர கோயில் அடி தான் நிற்கிறேன். ஏன்னா திருப்பி இங்கே காசிபீரன் வைர கோயில் அடிக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நான் ஒரு வீடு ஒன்று காட்டியிருப்பேன் தான், அதாவது விஜயின் மனைவி வாழ்ந்த வீடுன்னு சொல்லி, அதாவது நடிகர் விஜயின் மனைவி வாழ்ந்த வீடுன்னு சொல்லி ஒரு வீட்டை காட்டியிருப்பேன். அது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தவறுதலாக ஒரு வீட்டை, அதாவது வேறு ஒரு வீட்டை காட்டிட்டேன். அது பார்த்தீங்கன்னா வேலாயுத பிள்ளைன்னு சொல்லி ஒரு டீச்சர்கிட்ட வீடாம். அதாவது அந்த தவறை சரி செய்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கிறேன். வேலாயுத பிள்ளை வேலுப்பிள்ளைன்னு ரெண்டு பேர் இருக்கணும். வேலுப்பிள்ளை பார்த்தீங்கன்னா சொர்ணலிங்கம் இருக்கிறதா, அதாவது விஜயின் மனைவி சங்கீதாண்ட அப்பாண்ட சகோதரம் வேலுப்பிள்ளை. வேலுப்பிள்ளை என்ற வீட்டுக்கு பதிலாக வேலாயுத பிள்ளை என்ற வீட்டை காட்டிட்டேன். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சினிமா பைத்தியம் படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் கேட்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. என்னென்னு சொல்ல போனால் என்னென்னு சொல்கிறது, நடிகர் விஜய்க்குன்னு சொல்லி ரசிகர் மாதிரி இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதலான வீடை காட்டி போட்டேன். அதை சரி செய்கிறதுக்கான தான் இந்த வீடியோ நான் போடுறேன். வேலுப்பிள்ளை அதாவது சொர்ணலிங்கத்தின் சகோதரம் வாழ்ந்த வீட்டை பாருங்கோ. சித்தங்கனி சிவன் கோயில் இங்கே வந்தோம்னு சொன்னால் இதில் இருக்கிற வீடு தான். இப்போ இதர் அன்றைக்கு அந்த சிவன் கோயில் அடியில் வந்து இது சம்மந்தமாக விஜயின் வைஃபின் வீடு சம்மந்தமாக கேட்டுருக்கிறார். இப்போ தவறுகளாக வேலுப்பிள்ளை வீட்டை வேலாயுதம் பிள்ளை என்று காட்டி விட்டுத்தினான். இதுதான் இந்த வேலுப்பிள்ளை வீடு. இவர் காட்டுற வீடியோன்ற வீடு தான் இப்போ வேலுப்பிள்ளை வீடு. இதுவும் சிவங்கோயில் வீதியில தான் இருக்குது இந்த வீடு. அந்த வேலுப்பிள்ளை என்றது யாருன்னு சொல்லுவீங்களா? வேலுப்பிள்ளை என்பது வேற சொர்ணலிங்கம் இருக்கிறவன் யார், விஜயின் மனைவியின் தகப்பன் தம்பியோ தம்பியனோ தெரியல எனக்கு. அவற்ற வீடு தான் இந்த வீடு. இங்கேயும் அவன் நீண்ட காலம் இருந்திருக்கு. ஓ இந்த வைரோயில் இந்த இதில் அருகாமையில் வைரோயிலாம் இந்த கோயில் கோயில் அப்படியா? ஓ அதே தான் இந்த இடத்துல இருந்தது. அப்படியா? இதுவும் கோயில் வீதி தான். இப்போ இந்த வீடு அவன் சொந்தக்காரர் தானே இல்லை யாரும்? இது அவன் விட்டு போட்டு நம்ம போய்க்கினோம். 83ஆம் ஆண்டு சொச்சத்தில் இங்கே இருந்து போனது, கொழும்புல போயிருந்து இடப்பேர் போட அப்படி லண்டன் போனதுன்னு சொல்லி. ஓகே, இதுதான் அந்த வைர கோயில் பாருங்க. அது அங்கே இருக்கு இந்த காசிபீரன் கோயில். கனகாலமே இருந்தது என்ன அப்படியே? ஓகே, சொர்ணலிங்க வெற்ற சகோதரத்தின் வீட்டை பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் இந்த காசிபீரன் வைர கோயில் இருக்குது தானே, அதை பார்த்துட்டு இது சம்மந்தமான அறிவுகளை பெற்றுக்கொள்வோம். கோயில் இருக்கிறார்கள் எல்லாம், அதாவது கூடுதலான நாட்கள் அந்த வீடியோ பார்த்து நான் கிட்டத்தட்ட 2,60,000 பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நம்ம இப்போ வரைக்கும். யூடியூப்பில் 85,000, மற்றது 60,000, கிட்டத்தட்ட 1,00,000 பார்ப்பினோம் நினைக்கிறேன். அந்த வகையில் ஒரு தவறுதலான ஒரு வீடியோவில் மட்டும் அந்த வீட்டை மட்டும் மாறி காட்டி போட்டு அந்த வீட்டை இன்றைக்கு கண்டிப்பாக காட்டுறேன் எப்படி இருக்கான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க என்றால் இன்னும் சில முக்கியமான நபர்கள், அதாவது சிங்கப்பூரில் பிரதமராக இருந்தார், அவற்றை வீட்டை உங்களுக்கு காட்டுறேன். மற்றது கணக்கு விடயங்கள் எல்லாம் இருக்குது, அதுகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றது கோவிக்காதவங்கோ இது விஜய் ரசிகர்களுக்கான பதிவு தான். அதாவது பிள்ளையான தகவல் ஒன்று சொல்லிட்டேன். பிள்ளையான சொல்லிடாத கிட்டத்தட்ட சொந்தக்காரட்ட வீடெல்லாம் காட்டினேன், சொந்தக்காரட்ட வீடெல்லாம் இதெல்லாம் இருந்தேன்னு சொல்லி காட்டினேன். ஒரு சின்ன ஒரு பிள்ளை, அதாவது வீடை மட்டும் மாறி காட்டு, அந்த வகையில் அந்த வீடு இதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். திருவம்பாவு காசிபீரன் வைரோயில் என்று சொன்னால் இது சித்தங்கனியில் பென்னமூலை என்ற இடத்துல இருக்குது. இந்த பென்னமூலை என்றதை பிரபலமாக வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு நரம்பியல் வைத்திய நிபுணர் நியூரோசர்ஜன் அவர் தான் இந்த இடத்தை பென்னமூலை என்று பிரபலமாக்கினார். பென்னமூலை என்று இந்த காசிபீரன் பல நூற்றாண்டு காலமான பழமை வாய்ந்த ஆலயம். இது சுண்ணாம்பு கட்டிடங்களால் இந்த கோயில் இருந்தது. தற்போது இது கருங்கல்லால் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து இப்போ இங்கே இருக்குது. கிராம வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த புல் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வளர்க்குற புல், ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வெட்டி நம்ம அந்த புல். நாங்கள் இப்போ போக போகிறது தான் அது எந்த பெரம்பேராகவே வித்துட்டு நம்ம என்ன இடப்பெயர்வோட 83ஆம் ஆண்டு இவங்க இடம்பெயர்ந்து போகையில் கடுமையான சிக்கல் மத்தியில் அவன் ஏதோ அவைய சிங்களத்தால் அவைய வாசிக்க சொல்லி பேப்பர் ஒன்றை கொடுத்து அவை சிங்கள இனம் இல்லை என்று சொல்லி அவை அச்சுறுத்தின பிறகு தான் அவை யூகேக்கு போனது. யூகேக்கு, அதாவது லண்டனுக்கு போனோம் என்ன, கடன் பிரச்சனை மாதிரிலாம் போனோம் என்ன, இல்லாட்டி இங்கே வாழ்ந்துருப்போம் அப்படியா?
அப்படி அதாவது இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பெரம்பரை வீடு. நாங்கள் போய் அதை பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா காசிப்பீரன் வைர கோயில் இந்த ஒழுங்கைக்கு எதிராக இருக்க ஒழுங்கையில் தான் வேண்ட வீடு. அதாவது பெரம்பரை வீடு இருக்குது. இந்த ஒழுங்கை தான் நாங்கள் இந்த ஒழுங்கையை நோக்கி தான் போக போகிறோம். அதாவது கடைசி தொங்கல் இருக்குது தான் பார்ப்போம் அங்கே இருக்குன்னு சொல்லி இப்போ என்ன தொடர்ந்து நாங்கள் வாங்க. இது பெரம்பரை வீடா. இப்போ எல்லாம் வித்துட்டுனா நான் வீட்டை மட்டும் காட்டுறேன்னு என்ன ஐயாட்டா இதான் வீடு சங்கீதா காண்ட அப்பாண்ட அம்மாண்ட வீடு. இங்கதான் நீண்ட காலம் இருந்த. அப்படி ஓகே ஓகே. சங்கீதா காண்ட அப்பாண்ட அம்மாண்ட வீடு. இதுதான் வீடு பாருங்க. இங்கே பெரம்பரை வீடு இதுதான் பாருங்க. இங்கால ஒரு வளவு ஒன்று இருக்குது. சும்மா நல்லா காட்டிக்கிறேன். அதாவது இந்த வளவு அங்கால வயல்கரை. வயல் என்ன இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா வயல் குட்டி குட்டி வளவுகள் எல்லாம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் அந்த வீடு இருக்குது வேறங்க. அதாவது பெரம்பரை வீடு. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் வரும். அதாவது காசிப்பீரன் வைர கோயிலிருந்து 100 மீட்டர் வரும். கிட்ட நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுதான் வேல் வாழ்ந்த பெரம்பரை வீடு. இந்த தடவை குள்ள விடாமல் காட்டிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு சரியா ஒன்று சொல்லுங்க. சரியா இன்னொரு காரணம் ஒரு டீச்சர் வீடாம். அதாவது வேலாயுத பிள்ளை என்ன பேர் என்ன வேலாயுதம் பிள்ளை டீச்சர் வீடாம். அதாவது தவறுதலா பிள்ளை என்று காட்டிட்டாங்க. ஆனா அதுல சிவங்கோயில் வீதியில ஏழுப்பிள்ளைன்றது சொர்ணலிங்கத்தில தம்பியாரோ தமையன் வீடு அங்க ஆனா இருந்திருக்கணும். அதால அப்படி காட்டுறீங்க. ஓகே ஓகே. இப்பதான் விளங்குது கொஞ்சம். எங்க போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால் போன வீடியோவில் அதாவது இதுக்கு மேல் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் சிங்கப்பூரில் சித்தங்கனியை சேர்ந்தவரால் பிரதமராக இருந்திருக்கிறார். அவற்றை வீடு தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் அந்த வீடு நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். இதான் போகிற வழி வேறங்கோ. துணை பிரதமர்னு சொல்லினேன். இதான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் துணை பிரதமராக இருந்தவர். சின்ன தம்பி என்ன பேர்? சின்ன தம்பி தான் அவர்கிட்ட பேர். எப்படி இருக்கேன் பாருங்க வீடு. சிங்கப்பூரில் இருந்தவர் முக்கியமான நபர். 3 வருஷத்துக்கு முதலாம் ஒரு ஆள் தேடி வந்தவர். அதாவது சிங்கப்பூருன்ற திணை பிரதமராக இருந்தவர். அந்த வீட்டை சேர்ந்தாள். இப்போயும் விட்ட வீட்டு தானே இல்லாட்டி வித்தாச்சா? உங்களை காட்டலாமா? மாறி காட்டி அது வேலை பிள்ளை வேலாயுத பிள்ளைன்னு சொல்லி 2 பேர் இருக்கணும். அவன் என்ன நீங்கள் பார்க்குற இந்த இடம் சிங்கப்பூரில் உள்நாட்டு வெளிநாட்டு வெளிவிகார அமைச்சராக இருந்த சின்னத்தம்பி ராஜரட்னம் என்பவற்ற வீடு. இது லட்ச ரோடில் சித்தங்கனி சீக்காய் வீதி என்ற வீதியில் இருக்குது. வட்டுக்கிழக்கு சித்தங்கனி என்ற இடத்துல இருக்குது. இப்போ கடந்த காலம் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக சிங்கப்பூரில் இருந்து ஒரு அமைச்சரால் இவற்றை வீடு பார்க்கணுமென்னு இங்கே சித்தங்கனிக்கு வந்திருக்கிறார். அப்போ பிரதேச செயலர் மற்றது அந்த அமைச்சரோட ஏராளமான ஆக்கள் இந்த வீட்டை வந்து பார்த்தவ. இங்கே பார்க்குறது இது அந்த ராஜரட்னம் அவையின் அப்பாண்ட இடம். சின்னத்தம்பி ஜேபி என்று கிடக்கு பாருங்க. அதில் பேர் கிடக்குது சின்னத்தம்பி ஜேபி என்று. அவர் அந்த காலத்தில் ஜேபியாக இருந்திருக்கிறார். உள்நாட்டு வெளிநாட்டு வெளிவிவகார துணை அமைச்சராக இருந்த ராஜரட்னத்தின் வீடு. இந்த வீட்டின் முகப்பை பார்க்க உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அந்த காலத்தில் இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது, அந்த காலத்தில் சுண்ணாம்பில் செய்தது என்ன. அது மட்டும் இல்லாமல் முருகக்கல்லா இங்கே பாருங்க. முருகக்கல்லில் செய்திருக்கணும். இங்கே பாருங்க. அந்த காலத்தில் கட்டின வீடு. நார்மலாக இப்போ நாங்கள் இதில் சிங்கங்கள் புளியான்னு சொல்லி வைப்போம். அந்த காலத்தில் சிங்கமா புளியா? சிங்கம் என்ன. அந்த காலத்தில் சிங்கம். அதாவது பாருங்க கதவில் வச்சிருக்கணும். வடிவுக்கு வச்சிருக்கேன். எங்கே மேலையா? அங்கே அதில் என்ன அதாவது உள்ளுக்குள்ள அந்த காலத்தில் பூ டிசைன் போட்டும் அதில் வேறங்க எவ்வளோ வித்தியாசம். இது எத்தனை வருஷம் இருக்குது? இல்லை 100 வருஷத்துக்கு மேலே இருக்குமே. என்ன வடியா தெரியல. என்ன 100 வருஷத்துக்கு மேலே இருக்குமா? அப்படி என்ன உள்ளுக்கு இருக்க டிசைனை பாருங்க. இங்கே பூவெல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் இப்போ நாங்கள் உள்பக்கத்தில் நிற்கிறோம். அதாவது இந்த முன்புறம் இருக்குது தானே, இது முன்பக்கம். இதில் பாருங்க அந்த கும்பம் என்ன கும்பத்தை பாருங்க உடைஞ்சிட்டு என்ன சேதம் அணைஞ்சிட்டு. பட் அந்த முகப்பில் இருக்கிற கதவை பாருங்க. உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே இந்த கதவை, இந்த கதவில் இதில் நட்ராயர் இருக்கிறாரு. என்ன
நர்ராய பெருமை இருக்கு பாருங்க. என்ன டிசைனில் செய்கிறீங்களா என்ன? இத்தனை பேர் 100க்கு மேலே என்ன ஓட்டில் இருக்குது என்ன? ஆனால் சில ஓடு மாத்திரி பின்னம் தானே. இந்த பக்கத்தையும் அப்படியே இந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்க நடுவில் ஒரு டிசைன் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி அப்படி அங்கம் அந்த மூலையிலையும் இருந்ததான் இப்போ உடைஞ்சிட்டு தான். அந்த மூலையிலையும் இருந்ததான். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நாச்சார் வீடு தான் பாருங்க. மேலே எப்படி இருக்குன்னு பாருங்க. நாச்சார் வீடு இடிச்சிட்டிங்களா? 2 நாச்சாரம் என்ன? அதாவது இதே மாதிரி என்ன மூன்று இருந்திருக்கு அப்படியா? பார்த்தீங்கன்னா 2 நாச்சாரம். அதாவது இதை மாதிரி இஞ்சி பாருங்க. இதை மாதிரி அங்கால் பக்கம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இடிச்சிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் பாருங்க அந்த கீழ் பகுதி எப்படி கட்டியிருக்கணும் என்றால் இப்போ மாவல்கள் அதில் எல்லாம் போடினோம். நம்ம சும்மா இதுகளை போடினோம். அந்த காலத்தில் நாங்கள் சீலைகள் அதில் எல்லாம் துவைப்போம். செலவக்கல்னு சொல்லுவோம். அந்த செலவக்கல்லால் தான் கட்டியிருக்கணும் பாருங்க கீழ் பகுதி. இங்கே இப்போ கால் வச்சிருக்குன்னு தானே இந்த அடிப்பாதம் பயங்கரமாக குளிருது. இந்த கல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வீட்டோடைய பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் ஒரு நாச்சார் பின்பக்கம் இல்லை. இந்த பக்கத்துலேயே நாச்சார் இருந்தால் இப்போ இடிச்சிருந்தோம். அதாவது குசுனி எல்லாம் இந்த பக்கத்தில் இருந்தால் இப்போ பூக்கொண்டில் இருக்குது. நல்ல அழகழகான பூக்கொண்டுகள் எல்லாம் இருக்குது இந்த பக்கங்களில். நாங்கள் இப்போ எங்கே நினைக்கிறோம்னு சொல்ல போனால் சித்தங்கனி என்ற பேர் வர்றதுக்கான காரணம் இந்த கேணி தான் பாருங்க. ஆனால் இந்த கேணியை பார்த்தால் பாருங்க பெருசாண்டு பராமரிக்காம வச்சிருக்கணும். இங்கே அந்த கேணிக்கு பக்கத்துலேயே ஒரு வைர கோயில் இருக்குது பாருங்க. சித்தங்கனியில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று காணப்படுது என்னென்னு சொன்னால் இந்த கேணிக்குள்ள விஷ உறிஞ்சிக்கல் ஒன்று சித்தரால் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. இக்கிராமத்திலே பாம்பு தீண்டியோ அல்லது ஏதாவது விஷங்கள் தீண்டி இறந்ததென்ற ஒரு சரித்திரம் இல்லை. நீண்ட காலமாக இவருக்குமே இங்கே பாம்பு தீண்டினதாக இல்லை பாம்பு தீண்டினால் கூட இறந்ததண்டு இல்லை. ஏனென்னா இந்த விஷ உறிஞ்சிக்கல் இந்த கேணிக்கில் தாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. இது பல காலமாக இந்த வயதான ஆட்கள் எல்லாம் இதுக்குள்ள விஷ உறிஞ்சிக்கல் இருக்குன்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்படி ஒரு ஐதீகம் வந்து இருக்குது. இந்த சித்தங்கேணியில் பல கேணிகள் காணப்பட்டு கொண்டிருக்குது. இதில் கணக்க கேணிகள் மூடப்பட்டுட்டு இப்போ சித்தங்கேணி இளைஞர் முன்னேற்ற கழகம் அமைஞ்சுள்ள இடத்துலையும் ஒரு கேணி இருந்ததாக வரலாற்று ஆதாரங்களில் அந்த இதில் சொல்லப்படுது. அந்த இடத்துல ஒரு கேணி வந்து இருந்ததாக. மற்றது என்னென்றால் இந்த சித்தங்கனி இருக்குது தானே ஒரு சித்தர் வந்து குளிச்சது தானே சொல்கிறோம். இங்கே சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்றும் இந்த இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்தார் என்ற இதுவும் ஐதீகம் இருக்குது. அப்படி இந்த ஹிஸ்ட்ரியல் அந்த ஒன்றுமே ஆவணமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் இங்கே இந்த பெரியார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பட்டிண்டு கல்லூரியை ஸ்தாபித்த அம்பலவான நாவலர் இந்த சித்தங்கனியில் வாழ்ந்திருக்கிறார். ஆறும நாவலத்தை சீடராக இருந்திருக்கிறார். அப்படி இங்கே நீண்ட பெரியார்களுக்கான பேர் வாழ்ந்ததாகவும் இந்த இடத்துல கூறப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இங்கே சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்றதும் இந்த சித்தங்கனி சிவன் கோயில் அருகாமையில் இருக்குது. இந்த சிவன் கோயில் வீதி தான் இது. சிவன் கோயில் ராஜ வீதி என்று சொல்ற இந்த வீதி அமைஞ்சிருக்கு. பக்கத்துல இந்த கேணி அமைஞ்சிருக்கு. இதால தேர் வாரது. சிவன் கோயில் 5 பஞ்சரத பவனி இதால 5 தேர் வாரது. மற்றது என்னென்றால் ஏன் இப்படி இந்த காரணம் கடந்த காலம் இதெல்லாம் துப்புரவு செய்தார்கள். ஆனால் பரவாயில்லை, இதை துப்புரவு செய்தால் ஓகே, அவ்வளவுதானே, வேற ஒரு பிரச்சனையுமே இல்லை.